பல்லாவரத்துல இருக்க 5 இஷ்யூஸ்லாம் என்ன மாதிரி சார் மக்களிடையே இருக்கிற? கழிவு நீர் இருக்கு, சுயேஜ் வாட்டர், அது வந்து ஹெட்டேக். நல்ல தண்ணீர், பட் எங்களுக்கு டெய்லி தண்ணி கிடைக்கல. வாரத்துக்கு 2 தடவை தான் கிடைக்குது. ஏரிகள் ஒரு 12-13 இருக்கும். அதில் ஆகாயத்தாமரை முளைச்சு கழிவு நீர் கலந்து லாய்க்கு இல்லாத இருக்கு. பல்லாவரம் முனிசிபாலிட்டி இதெல்லாம் இணைத்து கார்பரேஷன் ஆகியிருக்காங்க. வாட்டர் சார்ஜஸ் ஏற்றிட்டான், பாதாள சாக்கடை டெபாசிட் சார்ஜ் ஏற்றிட்டான். ஜனங்களால கட்ட முடியல. பல்லாவரத்துல இருக்க 5 இஷ்யூஸ்லாம் என்ன மாதிரி சார் மக்களிடையே இருக்கிற? கழிவு நீர் இருக்கு, சுயேஜ் வாட்டர், அது வந்து ஹெட்டேக். அது முனிசிபாலிட்டி தே ஆர் நாட் ஏபிள் டு சால்வ். அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கு. குரோம்பேட்டில் பாதாள சாக்கடை திட்டம் இருந்தும் அது முழுதுமா நிறைவேற்றப்பட முடியல. அது இல்லாத இடத்துல வந்து என்ன பண்றாங்க, மழை நீர் கால்வாயில கழிவு நீரை விட்டுறாங்க. டீ கடைக்காரங்க, ஹோட்டலுக்காரங்க அதெல்லாம் விட்டுறாங்க. அவங்கள தட்டி கேட்கறது இல்லை. இந்த தண்ணி வந்து நீர்நிலைகளில் போய் பொல்யூட் ஆகுது. இது வந்து தீர்வு காணவே முடியல. டிஸ்போசல் ஆஃப் சுயேஜ் வாட்டர் தான் இம்பார்ட்டன்ட் இஷ்யூ. செகண்ட் இஷ்யூ, டெய்லி வாட்டர் கிடைக்கணும், போர்ட்டபிள் வாட்டர் கிடைக்கணும். நல்ல தண்ணீர் குடிக்கிற அளவுக்கு இருக்கணும், கண்டமினேட் ஆகக்கூடாது. பட் எங்களுக்கு டெய்லி தண்ணி கிடைக்கல. வாரத்துக்கு 2 தடவை தான் கிடைக்குது. அது பத்தாது. இருந்த போதிலும் இந்த வாட்டரை நம்பாத, இந்த குவாலிட்டியை நம்பாத எல்லாரும் கேன் தான் வாங்குறாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணோம்னா குவாலிட்டி வாட்டர் கொடுக்கணும். இப்போ சென்னையில் வந்து மெட்ரோ வாட்டர், இந்த செம்பரம்பாக்கம் வாட்டர் கொடுக்குறோம், அதுதான் எங்களுக்கும் கிடைக்குது. அது தவிர நம்ம பாலாறுலேருந்து தண்ணி ட்வாடு சப்ளை பண்ணுறோம். மெட்ரோ ட்வாடு 2 சப்ளை பண்ணுறான். இருந்த போதிலும் எங்களுக்கு அன்றாடம் கிடைக்க முடியாத வசதி செய்யணும். 3வது வந்து வாட்டர் பாடிஸ்லாம் காப்பாற்றணும். ஒரு 12-16 ஏரி இருக்கு நம்ம சென்னை பகுதியில். தாம்பரத்துக்கும் பல்லாவரத்துக்கும் குரோம்பேட்டுக்கும் இடைப்பட்டதில் 2 சைட்லையும் லெஃப்ட் ரைட்டு ஈஸ்ட் வெஸ்ட் பிள்ளையில் ஏரிகள் ஒரு 12-13 இருக்கும். இந்த ஒரு ஏரியாவது எக்ஸப்ட்ஸ் சித்தலப்பாக்கம் ஏரியை தவிர மற்ற ஏரிகள் எல்லாம் பழுதடைந்து நாசமாயிருக்கு. அதில் ஆகாயத்தாமரை முளைச்சு கழிவு நீர் கலந்து லாய்க்கு இல்லாத இருக்குது. ஸோ அதெல்லாம் புனரமைக்கணும். எங்களுக்கு கோரிக்கை ரொம்ப நாளாக நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். குரோம்பேட்டில் முக்கியமாக 2 கேட்டு உண்டு. ஒன்று ராதாநகர் கேட்டுன்னு சொல்லுவாங்க, தட் இஸ் LC 27. இப்போது அது அந்த இடத்துல சப்வே முதிர்த்து, அதில் வந்து ராதாநகர் சப்வேன்னு தான் சொல்லுவாங்க. அது வந்து இப்போ லாஸ்ட் வீக்லேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி வசதி வைஷ்ணவ காலேஜில் பண்ணணும். ஏன்னா இந்த கேட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணாதான் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ட்ரெயின் வந்து வில் பி இன்க்ரீஸ்ட். இது ரயில்வேனுடைய கொள்கை. கூடுமான வரையில் லெவல் காஸ்ட் எல்லாம் குறைச்சின்னு வரணுன்றது பாலிசி. அப்போது இந்த வைஷ்ணவ காலேஜ் கேட் இருக்கிறதுனால அவங்களால ஃப்ரீக்வன்சி விட முடியாது. ஒரு தடவை க்ளோஸ் பண்ணோம்னா 10 to 15 minutes 20 minutes ஆகும். ஜனங்க வெயிட் பண்ண முடியாது. அந்த இடத்துல சப்வே வந்தால் வாகனங்கள் போகிறதுக்கு சரியாக இருக்கும். குறிப்பாக நாங்கள் வந்து ஒரு பஸ்ஸே உள்ளே வரணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுருக்கோம். அது ஃபீஸிபிலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் எப்படி அதை வசதி செய்ய முடியுமோ அதை செஞ்சு கொடுக்கணும். வாகனம் வரும்படியா, ஹெவி வெஹிக்கிள் வரும்படியா அளவில் செய்யணுன்றது எங்களுடைய வேண்டுகோள். 5வது, சவுத்துலேருந்து வர வாகனங்கள் மொத்தம் மழை காலத்தில் குரோம்பேட்டில் வந்து அப்படியே நின்றுடும். குறிப்பாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னால், வெற்றி தியேட்டருக்கு முன்னால் அந்த GST ரோட்டில் தண்ணி தேங்கும். தண்ணி போகிறதுக்கு வசதி கிடையாது. அந்த தண்ணி எங்கே போனோம்னா வெஸ்ட் சைடு போகணும். வெஸ்ட் சைடு போனோம்னா ரோடை கடந்து ரயில்வே பாதை வழியாக போகணும். ரயில்வே பாதையில் கல்வெட்டுகள்லாம் சின்ன சின்ன கல்வெட்டு இருக்கு. அந்த தண்ணி இழுக்காது, போகாது. ஆனால் ஒரு கல்வெட்டில் கேபிள் இங்கேருந்து அந்த சைடு போகுது பாருங்க, அந்த கேபிள்லாம் அடைச்சிருக்கும், தண்ணி வேகமாக போகாது. அப்போ இங்கே தண்ணி தேங்குறதுனால வாகனங்கள் எல்லாம் அதில் மூழ்கியே போயிடுது. அதனால ஏர்போர்ட்டுக்கு போகிறவன், அர்ஜென்ட்டாக போகிறவன் அதெல்லாம் அஃபெக்ட் ஆகிறாங்க. இது ரொம்ப நாள் நீடிக்கிற பிரச்சனை. இதற்கு 3 கல்வெட்டு அகலப்படுத்தி கட்டுறதுக்காக ரூபா கட்டிருக்காங்க. 20 கோடியோ 10 கோடியோ என்னமோ கட்டியிருக்காங்க ஹைவேஸ். இதுவரையும் அது கட்டி 2021லயோ 2024லயோ கட்டினாங்க. ஆனால் இதுவரையிலும் ஹைவேஸு ரயில்வே வலியுறுத்தி அந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதான் இந்த தண்ணி, வெள்ள தண்ணி எல்லாம் வடிகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த கல்வெட்டு வழியாக போய் நீர்நிலைக்கு பக்கத்தில் பல்லாவரம் ஏரி அந்த பகுதியில் போயிடும். மக்கள் வந்து கார்பரேஷன் ஆனால் முனிசிபாலிட்டியிலேருந்து தாம்பரம் முனிசிபாலிட்டி,
பம்மல் முனிசிபாலிட்டி, செம்பாக்கம் முனிசிபாலிட்டி, அனகாபுத்தூர் முனிசிபாலிட்டி, பல்லாவரம் முனிசிபாலிட்டி இதெல்லாம் இணைத்து கார்பரேஷன் ஆகியிருக்காங்க. நாங்கள் வந்து இது கூட சேரணும்னா சேரல, இதை சேர்த்து விட்டான். இது கார்பரேஷன் ஆனதுனால என்ன பண்ணிட்டான்னா, நாங்கள் ஏதோ வசதிகள்லாம் நிறைய கிடைக்கும், ஸோ நிதிகள்லாம் நிறைய கிடைச்சி வசதிகள்லாம் அடிப்படை வசதிகள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு நினச்சிருந்தோம். ஆனால் ஏமாற்றம் அடைஞ்சோம். எங்களுக்கு என்ன பாதிப்புன்னா, அவன் ஒன்றும் செய்யலைன்னா கூட பரவாயில்ல, வாட்டர் சார்ஜஸ் ஏற்றிட்டான், பாதாள சாக்கடை டெபாசிட் சார்ஜ் ஏற்றிட்டான். அதுக்கு பிறகு ஒஸ்ட் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் 3 மடங்கு 4 மடங்கு ஆகிட்டான். இது வந்து கேட்க முடியல. இது கேட்டாலும் கவுன்சில் ரெசல்யூஷன் மாநில அரசு சொல்லிருக்காங்க, நாங்கள் செய்கிறோம் அப்படின்றாங்க. ஆக மொத்தம் தமிழ்நாடு மொத்தம் இந்த மாதிரி தலையெழுத்து தான். ஸோ எங்களுக்கு பெரிய ஏமாற்றம், ஜனங்களால் கட்ட முடியல. ப்ரொட்டஸ்ட் பண்ணி பார்த்தோம், போராட்டம் பண்ணி பார்த்தோம், நடக்கலை. இப்போ இனி வர அரசாவது அதை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும்னு எங்களுடைய வேண்டுகோள்.